இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். இந்த நிகழ்ச்சி முழுக்க வழங்குறது வாலாஜா சாய் மொபைல்ஸ். வாலாஜா சாய் மொபைல்ஸ் இப்போ இன்னொரு கடை வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜா விட்டு அடுத்தபடி ஆற்காடில் வந்து லட்சுமி திரை அருகில் வந்து உங்களுக்கு வந்து கடையை வந்து திறந்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்ஸும் வந்து உங்களுக்கு நிறைய கூச்சி வச்சுருக்காங்க. எந்த மொபைல் வாங்கினாலும் சரி, சாம்சங், பேனாசோனிக், கார்பன், ஜோலோ, எந்த மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு நிச்சய பரிசு உண்டுங்க. இங்கே வந்து இந்த மாடல் இல்லை அப்படின்றதே கிடையாது, எல்லா மாடலும் உங்களுக்கு நிறைய வச்சுருக்காங்க. இப்போ வந்து பொங்கல் ஆஃபரு, மற்றபடி நியூ இயர் ஆஃபர்னு உங்களுக்கு எக்கச்சக்கமாக, அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ன்றது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதோட நிறுத்திட்டு விட்டுருவாங்க. ஆனால் அங்கே சாய் மொபைல்ஸில் எப்போவுமே 365 நாள் ஆஃபர்களை உங்களுக்கு வந்து வாரி வழங்குறோம். யார் அப்படின்னு பார்த்தா வாலாஜா சாய் மொபைல்ஸ் மற்றும் மார்க்காட் சாய் மொபைல்ஸ் தான். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஐயா, உங்கள் பேர் என்னய்யா? லோகேஷ் எந்த ஊர்லேருந்து வரியா? காவனூர்லேருந்து வந்திருக்காப்ல லோகேஷ். இப்போ கேட்க போகிற அஸ்தான கேள்வி அப்படி அஸ்தான பதில் சொல்லார் மட்டும் பாருங்கள். என்ன பண்ணுறீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன டெஸ்டிங் இன்ஜினியரிங்களா? என்ன சம்மந்தமாக டெஸ்ட் பண்ணுறீங்க? எலக்ட்ரானிக்ஸுங்களா? இந்த எலக்ட்ரானிக் வந்து இன்னைக்கு வந்து வந்துருக்கூடிய கழிவுகள் எக்கச்சக்கமாக குவிஞ்சிருக்கு அப்படின்றால இதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தா எலக்ட்ரானிக் கண்டுபிடிப்பு காரணமா இல்லை நம்ம பொதுமக்கள் பயன்படுத்துகிறவங்க காரணமா? யூஸ் பண்ணுற மக்கள் தான் காரணம். இது வந்து எந்த விதத்தில் நம்ம வந்து அதுக்கு ஒரு காரணமாக வந்து இருக்கோம் அப்படின்றத சொல்ல முடியும்? பொருளாதார முன்னேற்றத்துக்காக போயிடுது. நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறோம், அதே வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் பயன்படுத்தணும்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து பழசாயிடுதுன்னா அவருக்கு அடுத்தபடியாக புதுசாக ஒரு அப்டேட்டுக்கு நம்ம போகிறோம். அப்படின்றப்போ அந்த பழசு வச்சிருந்த கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து பார்த்தா நம்மளுக்கு கழிவுகளாக போய் விழுது. இது ஒரு காரணம் இல்லைங்களா? நிச்சயங்களா? அதே போல் வாங்கக்கூடிய மொபைலும் அதே போல் தான். இன்றைக்கி ஒரு மொபைல் நம்ம இன்றைக்கி வாங்குறோம், ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு அது வந்து பார்த்தா பழசாயிடுது, நம்ம புதுசுக்கு போகிறோம். இது போல் கழிவுகள்லாம் வருது. இந்த கழிவுகள் வராமல் தடுக்கணும்னா நம்மளாம் என்ன செய்யணும்? இது வரைக்கும் வந்து பார்த்தா உலக நாடுகளே இன்னைக்கு வந்து அதான் திணறிட்டு இருக்காங்க. இந்த கழிவுகளை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்றத வந்து பார்த்தா உலக நாடுகளே வந்து இன்னைக்கு ரொம்ப திணறிட்டு இருக்காங்க. அவ்வளோ கழிவுகள் இன்னைக்கு வந்து பார்த்தா இன்னைக்கு மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஊந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு மாற்று ஒன்று வந்ததுனாக்கா நம்மளுக்கும் வந்து இருக்கக்கூடிய கழிவுகளை மறுபடியும் நம்ம ரீசைக்கிள் பண்ணுறது வசதியாக இருக்கும். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைலை வந்து எந்த அளவுக்கு பத்திரமா பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தலாம்? கேர்ஃபுல்லாக ஹேண்டல் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், பத்திரமா வச்சுக்கப்பா. கீழே போடாதீங்க, தண்ணியில் போடாதீங்க, குழந்தைகிட்டலாம் போட கொடுக்காதீங்க. குழந்தைகிட்ட போட கொடுத்தா என்னங்க பண்ணும்? வேஸ்ட் பண்ணுங்க, கீழே போட்டு. அவ்வளோதான், கீழே போட்டு உடைக்கும், தேய்க்கும், கடிச்சு விடும். அப்புறம் உங்களுக்கு அது வேஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது போல் வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பக்குவமாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சார்ஜ் போகிறதுல வந்து சில பிரச்சனைகள்லாம் வருது. இல்லை, அதில் எந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது? சார்ஜ் போகிறது லோ வோல்டேஜ்னால ப்ராப்ளம். அதான் லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் 2 வோல்டேஜ் வந்தாலும் பிரச்சனை இருக்குது. அதுக்காக வந்து எந்த இடத்துல நம்ம என்ன ஷார்ட் சர்க்யூட் ஏதாவது ஆகுதா இல்லையான்றதை பார்த்து நம்ம வந்து ஒவ்வொன்றும் நம்ம சார்ஜ் பண்ணணும், போகணும், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதாவது இந்த பெட்ரோல் பங்க்லாம் போனீங்கன்னா செல்ஃபோனை வந்து பயன்படுத்துறது வந்து எந்த அளவுக்கு தவிர்க்கணுமோ அந்த அளவுக்கு தவிர்த்துறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த தானம் சிறந்ததா, கண்தானம் சிறந்ததா? ரெண்டுமே சிறந்தது தான். இதில் இது வேற அது வேறன்னு எப்படி சொல்ல முடியுமா? ரெண்டுமே சிறந்தது தான் அப்படின்றது. ரத்த தானம் செய்யறதுக்காக நம்ம வந்து என்னென்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும்? ஒரு கண்டிப்பாக ரத்த தானம் பண்ணி ஆகணும். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரத்த தானம் பண்ணி ஆகணும். எதுக்காக ரத்த தானம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லணும்னா இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய விபத்துகள் நடக்குது. நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ரத்தம் தேவைப்படுது. சில இடத்துல வந்து பார்த்தா அறுவை சிகிச்சைக்காக ரத்தம் தேவைப்படுது. இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தா நம்மளுடைய நம்ம ரத்தத்தை வந்து நம்ம கொடுக்குறோம்னா நம்மளோட உடல் வாகு எப்படி இருக்கணும் அப்படின்னு கணக்கு போட்டோம்னா இந்த அளவுக்கு வந்து 60 கிலோ வெயிட் வந்து மினிமம் இருந்தோம்னா அது வந்து போதுமானது. அதுக்கு அடுத்தபடியாக 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து எல்லாருமே கொடுக்கலாம். அதனால் வந்து பார்த்தா அந்த கொடுத்த ரத்தமானது 24 மணி நேரத்தில் மறுபடியும் உங்களுக்கு வந்து வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து ரத்தம் கொடுத்துட்டா நம்ம உடம்புல ரத்தம் குறைஞ்சிடுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 24 மணி நேரத்தில் மறுபடியும் அந்த ரத்தமானது உங்கள் உடம்பு வந்து மறுபடியும் உற்பத்தி செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் ரத்தமே எடுக்கலனாலும் அந்த ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு மீறி வரப்போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் ரத்தத்தை எடுக்க 3 மாதத்துக்கு ஒரு முறை எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மூலியமாக வந்து உங்கள் நோர் உயிரை நீங்கள் காப்பாற்றுறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் நினச்சி நீங்கள் ரத்த தானம் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலாஜா சாய் மொபைல்ஸ் சொல்கிறாங்க அழகு ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் தலை சிறந்த சீர்திருத்தவாதி யார்? அப்துல் கலாம் தான். அப்துல் கலாம் மட்டும்தான் எங்களுக்கு வந்து தமிழகத்திலே மிகவும் தலை சிறந்த சீர்திருத்தவாதி. எப்படி அவர் வந்து ஒரு தலை சிறந்த சீர்திருத்தவாதி அப்படின்னு சொன்னீங்க?
அவர் சிறு வயதிலேருந்து நாட்டுக்காக நல்ல சிறு வயதுலேருந்தே நாட்டுக்காக ரொம்ப போராடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக வந்திருக்காரு. இன்றைக்கி வந்து உலக நாடுகளில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ணக்கூடிய அந்த சில விதமான அந்த ராக்கெட்டுகள் அதுக்கு உண்டான ஸ்பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால யோசிக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் பண்ணி அமைச்சிருக்காரு அப்படின்றது தான் உண்மை. ஆனால் அவர் வந்து விஞ்ஞானி மட்டும்தான், சீர்திருத்தவாதி இல்லை. யார் அந்த தலை சிறந்த சீர்திருத்தவாதி என்றதை பார்ப்போம். ஐயா உங்கள் பேர் என்னையா? உமேஷ். உமேஷ் எந்த ஊரையா? அருங்குன்றம். அருங்குன்றம் பக்கத்தில் அருங்குன்றம் இங்கே பக்கத்தில் தாங்க இருக்குது. காவலூர் பக்கத்தில் ஒரு அருங்குன்றம். ஆற்காட்டிலேருந்து வந்தோம்னா ஒரு 5-6 கிலோமீட்டர்லாம் 8 கிலோமீட்டர் வருங்க. அருங்குன்றம் வந்தோம்னா போதும். அண்ணா அந்த அருங்குன்றம் அப்படின்னா நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய இடம்லாம் என்ன இடம்லாம் சுற்றி பார்க்கலாம்ண்ணே? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற கோயில் ஒன்று இருக்குது. கோவில் இருக்குதுங்க இங்கே வந்து ரொம்ப விசேஷமான கோயில். என்ன கோயில்? சிங்காரவேலை கோயில். சிங்காரவேலை கோயில்ன்றது. இந்த கோயில் எவ்வளோ வருஷம் பழமை வாய்ந்ததுன்னு? இப்போ தான் புதுசாக ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும். 10 வருஷம் ஆயிருக்கேன். ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்களா? அப்படிங்களா? மலை மேலே இருக்கு. இது வந்து எப்படி படிக்கிட்டு ஏறி போகணுங்களா? படிக்கிட்டு எவ்வளோ படிக்கிட்டு என்ன வச்சிருக்காங்க? 108 நினைக்கிறேன். 108 படிக்கிட்டு. இது எந்தெந்த நல்ல விசேஷம்லாம் பண்ணுறாங்கண்ணே? சஷ்டி, அதாவது எல்லா கோயிலும் முருகர் தான் அதில் மெயின். மீதி எல்லா கோயிலுமே கட்டியிருக்காங்க. எல்லா கோயிலுமே கட்டியிருக்காங்க. அம்மாலேருந்து எல்லாமே இருக்காங்க. யாராவது வந்து நீங்கள் கோயிலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேராக ஆற்காடு வந்து இறங்கிட்டு அருங்குன்றம்னா ஆட்டோ வருது. நேராக வந்து கோயிலை பார்த்து அழகாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு போனால் உங்களோட குறைகள் மொத்தம் தீர்ந்துருங்க. உண்மைதான் இல்லை? ஆமாம் சார். ஆனால் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் இப்போதைக்கு சுய தொழில் தான், பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? கடை வச்சிருக்கீங்களா? அண்ணன் வந்து பார்த்தா வியாபாரத்தில் அடித்து பிச்சு உதட்டு போயிட்டே இருக்காப்ல. அண்ணே வியாபாரத்தை இன்னைக்காவது நம்ம வந்து இந்த முகேஷ் அம்பானி மாதிரி வரணும், அனில் அம்பானி மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி எப்பாவது நீங்கள் முயற்சி பண்ணுவீங்களா? முகேஷ் அம்பானி அவரு என்ன அவரும் அப்படின்றது இல்லை. ஒரு நிலைமை, அதாவது ஒரு லெவல் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு லெவல் மிடிலும் இருக்கக்கூடாது, சாரி ஹையும் இருக்க லோ இருக்க மிடில். அதாவது இது எதுக்காக நம்ம இந்த கேள்வி கேட்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடியதில் வந்து இன்னைக்கு அனில் அம்பானி முகேஷ் அம்பானி அப்படின்னு பெரிய பணக்காரர் இருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து பணக்காரர் இருக்காங்கன்னா அவங்க வந்து சாதாரணமாக சில பேர் சொல்லிடுவாங்க இவங்க வந்து அதிர்ஷ்ட நல்லா ஆகிட்டாங்க. என்றைக்குமே உழைப்பு தான் கையை கொடுக்கும். நீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு அனில் அம்பானி முகேஷ் அம்பானி இவங்களுடைய அப்பாலாம் நம்ம அம்பானியை வந்து நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதுகில் வந்து பெட்ரோல் கேனை வந்து சுமந்து போய் வியாபாரம் பார்த்தவர் அவர். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம உழைச்சோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து மேலே போகலாம். நம்ம உழைக்காமல் நிறைய பேர் சும்மாவே உக்காந்து இருந்துட்டு எனக்கு எதுவுமே வரல, நான் எதுவுமே 10 பைசா சம்பாதிக்கல, எங்கேயுமே போகல வரல அப்படின்னு சொல்கிறது வந்து வேஸ்ட்டு. இவரை மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தா இன்றைக்கி தொழில் பண்ணுறப்ப இன்றைக்கி சின்ன லெவலில் பண்ணானா கூட இதே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய நிலைமை வந்து வேறு மாதிரி மாறி இருக்கிறதான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் வந்து உழைப்பை வந்து என்றைக்குமே நம்புங்க. உழைப்பை நம்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடைசி வரல உயிர் கொடுக்குமே தவிர உழைப்பு இல்லாமல் நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா அது கண்டிப்பாக என்றைக்கும் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. உண்மைதான் சொல்றீங்க. இந்த உழைப்புன்றதை வந்து பார்த்தா எப்படின்னா 24 மணி நேரம் உழைப்பு பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப சிறந்ததா, இல்லை ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு மீதி நேரம் சும்மா இருக்கிறது பெட்டரானே? 8 மணி நேரம் வேலைன்றது ஒருத்தர் கீழே வேலை செய்யணும், 8 மணி நேரம் வேலை செய்யலாம். நம்மளா சொந்த தொழில் பண்ணும்போது நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணால், அதாவது நீங்கள் இன்னொரு இடத்துல கூலிக்குன்னு வேலை செய்கிறப்போ அதாவது வந்து ஒரு தொழிலாளிக்கு வந்து பார்த்தா ஒரு சட்டம்னு ஒன்று இருக்குது. ஒரு சட்டத்தில் வந்து ஒரு தொழிலாளி வந்து பார்த்தா ஒரு 8 மணி நேரம் தான் வேலை வாங்கணும் அப்படின்றது வந்து ஒரு சட்டம் இருக்குது. அதுக்காக தான் அவங்களை 8 மணி நேரம் வரல வேலை வாங்க சொல்லி சொல்கிறாங்க. ஓவர் டைம்ன்றது ஏற்கனவே ஒரு 4 மணி நேரம் அவர் விருப்பப்பட்டால் செய்யலாம், அப்படிதான் கண்டிப்பாக செய்தே ஆகணும் அப்படின்றது வந்து கிடையாது. ஆனால் நம்ம தொழிலும் நம்பன்னு வந்தப்போ நம்மளே தான் வந்து முதலாளி, நம்மளே தான் வந்து அதில் தொழிலாளின்றதுனால நம்மளால் முடிஞ்ச வரல மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்ம வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வேலை செஞ்சோம்னா வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிதாங்க அண்ணே. உங்களுக்கு வியாபாரிகளில் ரொம்ப பிடிச்ச வியாபாரி யாருண்ணே? வியாபாரி பிடிச்ச எல்லாருமே நல்லா பிடிச்ச எல்லாருமே இல்லை, சில வியாபாரி எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அதனால் வந்து எல்லா வியாபாரியுமே சில பேர் வந்து பார்த்தா இந்த வியாபாரி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். வியாபாரினாக்கா இன்றைக்கி இருக்கக்கூடிய டாட்டா ரட்டன் டாட்டா இருக்கலாம் இருக்குல்ல, இவரை மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறவங்க நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுபோல் வந்து பெரிய ஆட்களை வச்சு பெரிய லெவலில் வந்து இவங்களை வச்சு நான் மூவ் பண்ணுறேன், இவங்கள நான் வந்து முன்கூட்டியே வந்து ஒரு வழிகாட்டியாக வச்சுட்டு அவங்க பின்னாடி போகிறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் ஏதாவது பெரிய வியாபாரி ஏதாவது? அப்படியெல்லாம் அப்படிலாம் இல்லை. அண்ணன் தான் ஒரு பெரிய வியாபாரி. அண்ணன் எப்பவுமே தனக்குள்ளே வந்து பார்த்தா இருக்கக்கூடிய அந்த திறமையை வளர்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாரு தவிர மற்றவங்களை யாரும் நம்ம பார்த்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு பின்னாடி வர சங்கதிகள் வேணும்னா நம்ம அண்ணனை பார்த்து நடந்துக்கலாம். அப்படி தானே? ஆமாம், அதில் போயிட்டு இருக்குது. அண்ணன் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா வாழ சாமி புதுசாக அழகி ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னாக்க, சொல்லுங்கள், தமிழகத்தில் தலை சிறந்த சீர்திருத்தவாதி யார்? சீர்திருத்த தமிழகத்துலைங்களா?
சீர்திருத்தவாதி சீர்திருத்தவாதினா எப்படி எந்த விதத்தில் சொல்கிறீங்க? சீர்திருத்தம் அப்படின்னாவே அந்த சீர்திருத்தத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மக்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் போகணும் வரணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அதான் சீர்திருத்தம். கரண்ட்டில் சொல்கிறீங்களா ஓல்டு? ஏற்கனவே அவர் ஆள் இப்போதைக்கு இல்லை. அவர் தான் வந்து இது வரைக்கும் இருந்ததுலேயே வந்து சீர்திருத்தத்துக்கு அவர் தான் முதல்ல வந்து எல்லாமே பண்ணது. அதுக்காக அவர் நிறைய போராட்டங்கள் பண்ணிருக்காரு, நிறைய நேரம் பேசியிருக்காரு. வாழ்நாளிலே அவர் பேசின ஆள்கள் இதுவரையிலும் அவ்வளோ தூரம் யாருமே பேசுனது கிடையாது. அவ்வளோ நேரம் பேசியிருக்காரு அவர் சீர்திருத்தத்துக்காக. இந்த வேலை செய்யாதீங்க, அந்த வேலை செய்யாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிறத வந்து கேட்டு இன்றைக்கி நடக்காதீங்க, நீங்களாக சுயமாக சிந்திங்க அப்படின்ற மாதிரி சீர்திருத்தங்கள் நிறைய. அதாவது இது எதுக்காக கொண்டு வந்தாலும் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே வந்து அடிமைப்பட்டு கிடந்தாங்க. கிடந்தப்போ யாருமே எதை பற்றியும் யோசிக்கிறதே கிடையாது. போனோமா காலையிலேருந்து இருந்தோமா ஏதோ கூழோ கஞ்சியோ குடிச்சோமா அப்படின்னு போயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா சுயமாக சிந்திக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கினாங்க. அப்படி பண்ணதில் இவர் ஒரு தலைவர் மட்டும்தான் சீர்திருத்தத்துக்காக வந்து பார்த்தா முழு நேரமாக வந்து இறங்கி வேலை செஞ்சு நம்ம தமிழகத்தில் வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த சீர்திருத்தவாதி இருந்த ஒரே சுவாமி விவேகானந்தர். அவர் வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து சொல்லியிருக்காரு, அவர் சீர்திருத்தத்தை பற்றி சொல்றதை விட ஆன்மீகத்தில் உனக்குள் என்ன இருக்குது அப்படின்றத வந்து தேடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ என்ன நினைக்கிறியோ அதை மற்றவங்களுடைய பேச்சையோ மற்றவங்களுடைய வார்த்தையை நம்பாது. உன் மனசில் என்ன இருக்குது, நீ என்ன நினைக்கிறியோ அது நினச்சி நீ என்ன நடந்தேன். ஆமாம், அவர் வந்து விவேகானந்தர் சொன்ன நிறைய கோட்பாடுகள் வந்து ரொம்ப சிறப்பான கோட்பாடுகள் நிறைய ஒத்து போகணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக வந்து அண்ணன் வந்து அப்படி தேடி கண்டுபிடிச்சி பார்த்தவர்களும் விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. யார் அது சரியான ஆளுன்றதை நம்ம கண்டுபிடிப்போம்.